நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. கரங்களை உயர்த்தி அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் உங்களுக்குள் தான் இருக்கிறார். நான் உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களுக்குள் உலாகி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னபடி நீங்கள் இப்பொழுதே ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு மதத்தை பின்பற்ற வரவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்றும் அவரே தேவனுடைய குமாரன் என்றும் அவரே மகா பெரிய தேவன் என்றும் விசுவாசித்து அவர் எங்களுக்காகவே மரித்து எங்களுக்காகவே உயிர்த்தெழுந்து அவரை விசுவாசிக்கிற எல்லோருக்குள்ளும் ஆவியாக அவர் நிறைந்திருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய விசுவாசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. உங்கள் எல்லோரையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி கூடாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நீங்கள் வந்தது நல்லது, வந்த வண்ணமாய் திரும்பி போக மாட்டீர்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை எந்தவித கலப்படம் இல்லாமல் அச்சொட்டாக தேவனுடைய கிருபையை உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தருகிறோம். நீங்கள் அதை அறிந்து இதோடு உடன்பட்டு விளக்கப்படியால் உங்களுக்கு நன்றி. இன்றைக்கு எங்களுடைய சபை தொடங்கி ஒரு 5 years ஆச்சு. 5 years அனிவர்சரி. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உண்மையாக எங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 320 பேருக்கு மேலே எங்களுடைய ஆன்லைனில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் நாங்கள் ஒன்றா சேர்ந்தோம்னால் அட்லீஸ்ட் 300 ஃபேமிலி சேர்ந்தாலும் ஒரு 1000க்கு மேலே நாங்கள் ஒன்றாகிறோம். கரங்களை தட்டி இந்த ஃபேமிலி தான். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை மனுஷரை நீங்கள் மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறீர்கள். சுவிசல் சொன்னார், நீங்கள் மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறீர்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். அவர் தான் உங்களை மாற்றுறார். அவன் கஷ்டப்படாதீங்க. நான் சொல்லி சரி வருமா, இது செய்து ஆட்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று உள்ளுக்குள்ள போராட்டமே வேண்டாம். அவர் தான் சொன்னார், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக உங்களை மாற்றுவேன். ஹல்லேலூயா. ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக இந்த தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருங்க. உங்களை அறியாமலேயே தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய நல்ல வாழ்வு, நல்ல பரிபூர்ண சுகம், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் உங்கள் ஆவி, ஆத்ம, சரீரம் எல்லாவற்றையும் நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. கவனிக்க வேண்டிய ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். நீதிமொழிகள் எங்களை அடிக்கடி எடுக்கிற வசனம் தான். அதில் இந்த தொடங்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா, 20 தொடங்கும். ஹல்லேலூயா. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. என்ன எங்களுடைய சர்வீஸ் எங்கே நடந்தாலும் வார்த்தைகளை கவனிங்க. வார்த்தைகளை கவனி. என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவன். எல்லாருக்கும் ஜீவன், ஜீவன். கிறிஸ்டியானிட்டி என்றாலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை தந்து தன்னை போல உங்களை படைத்த ஒரு படைக்கப்பட்டார்களா நீங்களும் நான். சாதாரண மனுஷன் என்ற எண்ணத்திலிருந்து வெளியில வாங்க. சாதாரண மனுஷன் ஒரு கடவுளை தேடுறது, தெய்வத்தை தேடுறது, தன் குல தெய்வத்துக்கு நல்ல பிள்ளையா நடந்து கொள்றது உலகத்துடைய எல்லா மதங்கள். நாங்கள் இன்னொரு தெய்வத்தை தேடி அவருக்கு நல்ல பிள்ளையா நடக்கிறாங்க ட்ரை பண்றார்கள் இல்லை. சர்வத்தையும் படைத்த தேவனுடைய மகனாய் மகளாய் புதிதாக பிறந்திருக்கிறோம். எங்களுடைய ஆரம்ப புள்ளியே அவர் எங்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டு தன்னுடைய மகனை கொடுத்ததினால், அதை விசுவாசிப்பதனால் அந்த அன்பின் விளைந்த கனியாக மகனாக மகளாக நீங்கள் நான் பிறந்திருக்கிறோம். ஆமென். ஸோ இந்த வசனங்கள்லாம் எங்களோட சாப்பாடு. அது சாதாரண சனங்கள் பேசுகிற வசனத்துக்கும் வார்த்தைக்கும் எங்களோட பேச்சுக்கும் வாழ்க்கைக்கும் எங்களோட நம்பிக்கைக்கும் ரொம்ப வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரியல என்றால் சாதாரண மனுஷன் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு போவீங்க. அது வயசு போக வருத்தம் அப்படி இப்படின்னு சொல்லி சாதாரண மனுஷன் வாழ்க்கை வாழ்ந்துட்டு போவீங்க. பெரும் நான் சொன்ன 99% கிறிஸ்டியன் சாதாரண மனுஷன் வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு இதுல சொல்லப்பட்ட ஜீவன், இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து வந்த அதே ஜீவன் உடையவர்களாக இப்பொழுதும் எப்பொழுதும் இருக்கிறோம் என்பதை அறிய மறுக்கிறார்கள். அது மறுபடி பிறந்தால் அதுக்கேற்ற சாப்பாடு அப்படியால சாதாரண மனுஷன் வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு போறார்கள். நாங்கள் 100% மனுஷர்களாக தான் இருக்கிறோம், 100% வார்த்தையின்படி தேவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தின் பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்கள் சாதாரண மனுஷனை போல நடக்கையில we act like as Jesus did. இயேசு கிறிஸ்து செய்தது போலவே நாங்கள் செய்வோம். ஒரு புறா மாதிரி, புறா நிலத்துல இருந்து மேய்ச்சி கொண்டு இருக்கும். ஒரு பிரஷர் வந்து கிட்ட பிடிக்க போகல பறந்து போகும். அதுபோல இந்த உலகத்தின் காரணிகள் எங்களை நெருக்கைக்குள்ள நாங்கள் ஆவிக்குரிய மைண்ட் செட்டோட மேல பறக்கிறார்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே. எல்லோரும் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி ரீசெட் பண்ணி போவோம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசுவே, நீரே எங்கள் ஆண்டவர், நீர் தேவனுடைய குமாரன் என்றும் நீர் எனக்காகவே இந்த பூமிக்கு வந்து என்னுடைய பாவப்பட்ட இடத்தை நீரெடுத்து உம்முடைய இடத்தை, மகன் என்ற இடத்தை எங்களுக்காக தந்தீர். இதை சிலுவையின் மூலம் எங்களுக்காக மரித்ததன் மூலம், எங்களுக்காக நரகத்துக்கு சென்றதன் மூலம், அங்கே பிசாசை வென்றதன் மூலம், அங்கே மரணத்தை வென்று பிதாவினால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர் என்று உண்மையாய் மெய்யாய் எங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். சொல்லுங்க, அன்பான பரமபிதாவே, நான் கர்த்தராகிய இயேசுவை என்னுடைய சொந்த ஆண்டவர் என்று வாயினாலே அறிக்கை பண்ணியபடியாலும் என் இருதயத்திலே தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார் என்று உண்மையாக விசுவாசித்தபடினாலும் நான் உமக்கு சொந்த மகனாய், உணர்ந்து சொல்லுங்கள், தேவனுக்கு சொந்த மகனாய் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்தன, என்னிடம் இருந்த மனித ஜீவன் ஒழிந்தன. கிறிஸ்துவிடம் இருந்த அதே ஜீவன் எனக்கு வந்திருக்கிறது. நான் வேதத்தின்படி மறுபடியும் பிறந்திருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை நானும் செய்வேன். அதைவிட மேலான கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னாலே செய்ய முடியும். நான் மறுபடியும் பிறந்திருப்பதினால் பிசாசு எனக்கு கீழ்ப்பட்டவன், என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவன். நான் ஓடிப்போன்னு சொன்னால் அவன் ஓடி போகும்படிக்கு தேவன் அவனை உடைத்து வைத்திருக்கிறார், என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே எல்லோருடைய கண்ணீர்களையும் கதறல்களையும் என்னாலே தீர்க்க முடியும். சியோன் மலையிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு ரட்சகன் தான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். எங்களுடைய சர்ச்சில் ஃபண்டமெண்டல் அடிப்படை எதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், எதை நம்புகிறோம், எதை நம்பவில்லை என்றதை வார்த்தை கூடாக சொல்லி ஒரு 5-10 minutes எடுப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதலாவது யோவான் 1ஆம் அதிகாரம். ஓகே, 1:14. அவருடைய பரிதான் இதைத்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி இந்த ஃபெய்த் இதுதான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும், யார் இயேசு கிறிஸ்து பரிபூர்ண இருந்தபடியால் நாம் எல்லோரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். நாம் எல்லோரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தில் எங்களுடைய விசுவாசம் எல்லாம் இயேசு கிறிஸ்து தான் தொடக்கமும் முடிவும். அவற்ற பரிபூரணம், அவற்ற ஞானம், அவற்ற பரிசுத்தம், அவற்ற நீதி, அவருடைய மீட்பு எல்லாமே அவரோடு இணைக்கப்பட்டிருக்கபடியால் எங்களுக்கு தரப்பட்டாயிற்று. அதான் சொல்றது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் அல்லேலூயா கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். உங்களுக்கு வேண்டின எல்லாம் அந்த கிருபையின் மேல் கிருபைக்குள்ள வந்தாயிற்று, பெற்றோம். எப்படி இதுதான் இந்த வித்தியாசம். நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. அப்ப என்ன சொல்ற, இதுக்கு 2 விதமான சத்தியங்கள் இந்த பைபிள்ல இருக்கு. ஒன்று மோசை கூடாக நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. சோ இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயினது கிருபை, அதான் சத்தியம். இந்த 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 பிரிவே இந்த வார ரோட்டை வந்து இந்த ஜங்ஷனை வடிவா நீங்கள் விளங்கிக் கொள்ளாட்டில் ரோங் எக்ஸிட் எடுத்தீங்கன்னா நீங்கள் 10ஓடு 11 மதத்துக்களை மாற்றிருப்பீங்க. தொட்டுக்க ஊருகா மாதிரி ஜேசப்பா, ஜேசு கிறிஸ்து, அப்படி இப்படி ஆண்டவர் கர்த்தர்ன்னு சொல்லுவீங்களுடைய உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறதுக்கான, ஜீவன் இருக்கிறதுக்கான, பிசாசை வென்றதுக்கான எந்த அடையாளம் இருக்காது. ஏண்டா மோசே இந்த நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்தாயிற்று.
இயேசு கிறிஸ்து வந்தது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு எனக்கு உண்டாயிற்று. இதைத்தான் எங்களுடைய சபையின் ஆதார வசனங்களில் உண்டாக எடுக்கிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, 20ஆம் அதிகாரம் 20:20 வாசிக்கிறேன். ஒரு அடிப்படையோடு பாருங்க. ஏன்னா இந்த பவுல் அடிகளார் தன்னுடைய சபையை விட்டு போறார். இனிமே அவங்களை சந்திக்க போற இல்லைன்னு தெரியும். அது போகைக்குள்ள கடைசியாக ஒரு கிரீமாய், இதுதான் சத்தியம், நான் போன பிறகு உங்களோட சபைக்கான அட்டாக்கள் வரும் என்ற யூத முறைமைகள், மோசேட கட்டளைகள், அதுகளை கொண்டு பழையபடி உங்களோட சபைகளை கொண்டு வருவாங்க, ஓநாய்களை போல வருவார்கள் என்று சொல்றாங்க. அவர் கடைசியா தான் அழுதல் அவர் சொல்ற, எங்களோட முகங்களை நானே பார்க்க மாட்டேன்னு சொன்னோன்னே அதுல இருந்த சபகாரெல்லாம் கழுத்தை கட்டிப்பிடிச்சு அழுறாங்க, இனிமே இவரை காண போறீங்க. ஆனா போக முதல் ஒரு சபைக்கு கொடுத்த பிரசங்கம் தான் என்ன தொட்டிச்சு. இப்ப என்ன சபை என்ன சபைக்குள்ள என்ன போதிக்கணும், என்ன போதிக்க கூடாது என்பதை இந்த வசனம் என்னோட சொல்லி தான். இந்த கிரைஸ்ட் எம்பசி பாஸ்டர் கிறிஸ்டின் சபைக்கு போன இடத்துல அவங்க கேட்டாங்க, உன்னோட ஆண்டவர் பேசின வசனம் எதுன்னு. எனக்கு ஆண்டவர் பேசின வசனம் இதுதான். பாருங்கள், பிரயோஜனமானவர்களில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். தான் சொன்ன அந்த சுவிசேஷத்தின் சாராம்சத்துக்கு வரேன். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுக்களும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஒரு ஊழியம் செய்யல ஆவியானவற்றை வழிநடத்தல் வேண்டும். ஏன் போறீங்கள் ஏன் போகிறதுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவற்றை சத்தத்தின்படி நடந்தால் பெர்ஃபெக்ட் லைஃப் நீங்கள் வாழலாம். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லோரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஸோ ஒரு ஆள் மரண படுக்கையில் ஒரு அப்பாவோ அம்மாவோ சொல்ற கடைசி வசனங்கள் வார்த்தைகள் அவங்களோட வாழ்நாள் முழுக்க தேக்கி வச்ச சேர்த்து வச்ச சாராம்சமா இருக்கு. இதுதான் அம்மா ஓகே அப்பா ஓகே தான் சொன்னேன் என்றது. அதுபோல இவர் சபையை விட்டு போறார். உண்மையா இவர் திரும்பி வரமாட்டார். ஆனாலும் கடைசியா சொல்றதை பொறுத்து பாருங்க. தேவனுடைய ஆலோசனை ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லோருடைய இரத்தப்படிக்கு நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகியால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு. இந்த சபை இயேசு கிறிஸ்துவின் சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட ஒன்று. இந்த உலகத்திலேயே தேவன் படைச்ச மிகப்பெரிய அச்சீவ்மென்ட் என்னென்றால் இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரத்தத்தினாலே உருவாக்கப்பட்ட சபை. இந்த சபையார் நீங்கள் நான் பழைய பாடல் கட்டடம், ஆசாரிய கூடாரம், உடன்படிக்கப்பட்டி அதுகள் எல்லாம் இருக்கும். புதிய உடன்படிக்கையில் நீங்கள் அந்த டபர்னக்கிள், நீங்கள் அந்த தேவனை சுமக்கிற ஆலயம். ஆமே. ஸோ அதான் சொல்றேன். நான் போன பின்பு ஆகியால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்து எச்சரிக்கை அறிங்கள். ஒரு சபைக்கு கொடுக்கிற எச்சரிக்கை கடைசியாக அந்த சபையை கட்டி எழுப்பின போதகர் அதை விட்டுட்டு போய்களை எப்படி எந்த போதனைகள் எடுக்கணும், எந்த போதனைகள் எடுக்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிறார். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழுப்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். ஆனபடியினால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். ஒரு மிக 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 முக்கியமான ஒரு அட்வைஸை சொல்றார்.
நான் 3 வருஷமாக உங்களுக்காகத்தான் கண்ணீரோடு ஜெபிச்சு கொண்டிருந்தேன். ஏனென்றால் நான் போன பிறகு கொடிதான ஓநாய்கள் என்று பிள்ளையான சத்தியத்தை கொண்டு வருவார்கள். குறிப்பாக மோசேயுடைய நியாய பிரமாணத்தை யூத முறைமைகளையும் சபைகளை கொண்டு புகுத்துவார்கள். அதுதான் உங்களை அழிக்கிற ஓநாய்கள். அதால இப்பொழுதும் ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்க அறிந்து கொள்ளுங்க. எல்லா நேரமும் இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் அற்றானது, பொருத்தமானது என்ற இப்பொழுதும் எழுதினபடியால், இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். And now brethren, I commend you to God and to the word of his grace which is able to build you up. உங்களை எது பில்ட் அப் பண்ணும்? உங்களோட ஹெல்த்ல, உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில, உங்களோட ஃபைனான்ஸ்ல, உங்களோட ஃபேமிலியில என்னென்ன காரியம் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்களோ அந்தந்த காரியங்கள்ல உங்களை கட்டி எழுப்ப வேணுமா, பில்டப் பண்ண வேணுமா? தேவன் சொல்றாய் வசனத்தை கவனி. என்ன சொல்ற? 32. And now brethren, I commend you to God and to the word of his grace which is able to build you up and to give you an inheritance among all them which are sanctified. என்ன சொல்ற? Brethren, I commend you to God and to his word of his grace. இதுதான் முக்கியம். A word என்று சொல்லல, word of his grace சொல்றாங்க. சோ அதுதான் நான் என் கிருபை நிறைந்த வசனங்களை, கிரேஸ்ஃபுல் வசனங்களை உங்களோட பேசுறதுக்கு காரணம் என்ன? பைபிள்ல உள்ள எல்லா வசனங்களும் உங்களை கட்டி எழுப்பாது. பைபிள் தானே சொல்லி இருக்கு, இது நான் விசுவாசிப்பேன் போனால் வேண்டி கட்டுவீங்கள். ரைட்? என்ன சொல்றாரு ஆண்டவர்? அவருடைய கிருபை உள்ள வசனங்கள் மாத்திரம்தான் உங்களோட பில்டப் பண்ணும். உங்களோட வாழ்க்கையிலே உங்களால ஒரு மேலான வாழ்க்கையை உங்களால கட்டி எழுப்ப முடியும். அந்த கட்டி எழுப்புற வசனம் என்ன? தேவனுடைய எல்லா வார்த்தைகளும் அல்ல, உங்களுக்கு தந்த கிருபை உள்ள வசனங்களே உங்களை கட்டி எழுப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோட இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். எங்க சபையின் ஆதார வசனம், தேவன் என்னோட பேசின வார்த்தைகள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். The life giving grace என்னண்டா இந்த வீடியோவை பார்த்தா தெரியும். நாங்கள் எதை விசுவாசிக்கிறோம், எதை விசுவாசிக்கிறேன். 27 அல்லது 25 வாசிக்கிறேன். கொலோசியர் 1:25. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாக தெரியப்படுத்துவதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். இதான் வசனம். இந்த வசனம் தான் நாங்கள் தங்கியிருக்கிறோம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் 100% விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவானவர் தமது மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் கர்த்தரை தேடவோ இயேசு கிறிஸ்துவை தேடவோ வருகிறவன் அல்ல. நான் இங்கே வரும் பொழுது தேவனே வருகிறார். ஏனென்றால் அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாங்கள் பல பேர் ஒருவரப்பட்டு கூடும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் பல பேர் கூடும் பொழுது, எங்கள் மத்தியிலே இந்த சபையிலே ஒரு விசேஷித்த பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்கிறது. ஆனாலும் நாங்கள் தனித்தனி இருக்கும் பொழுதும் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே, ஃபீல் பண்ணி சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க, எனக்குள்ளே சொல்லுங்க. நான் ஒரு மதஸ்தன் அல்ல, கடவுளை தேடுகிறவன் அல்ல. எனக்குள்ளே தேவனை என்றென்றைக்கும் நிரந்தரமாக சுமந்து திரிபவன். நான் எங்கே போகிறேனோ அங்கே தேவன் வருகிறார். ஏனென்றால் அவர் எப்பொழுதும் எனக்குள்ளே நிரந்தரமாக வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் வர்ஷிப் பண்ணுவோம். எங்களுக்குள் தேவன் நிரந்தரமாக இருக்கிறார் என்று நாங்கள் நம்புவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கணும். ஓப் பண்ணிங்களா? ஓகே, நாங்கள் ஒரு வர்ஷிப் பண்ணுவோம். தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோம்.
இது ஆன்லைனில் பார்க்குற பல பேர் இருக்கிறார்கள், இதை கேட்குறார்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். நாங்கள் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதோட இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 13:5. அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இதை அடிக்கடி சொல்லுங்கப்பா. அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே உலாவி எங்கள் தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 2 கொரிந்தியர் 13:3. கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஏனெனில் அவர் பலவீனத்தினால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்கள் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடம் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியுங்களா? ஹல்லேலூயா. எழுந்திருப்போம் வாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை அறியுங்களா? சொல்லுங்க, நான் அறிந்து விட்டேன். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின்படி அச்சொட்டாக திட்ட தெளிவாக எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் யாரும் வஞ்சிக்கப்பட முடியாத படிக்கு தெளிவாக இந்த வசனத்தில் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து, சொல்லுங்க எல்லாரும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே நிரந்தரமாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். அவர் எங்களுக்கு உள்ள நன்மை செய்தாரே அவரை ஆராதிப்போம். எங்களுடைய குடும்பங்களே, எங்களுடைய சந்ததியை காத்தாரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு